ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமல் சார் இன்றைக்கி ஆல்ரெடி பெண்டிங்கான ஒரு சில வழக்குகள்லாம் இருக்குங்க இல்லையா பிக் பாஸ்க்குள்ளே, அதெல்லாம் தான் வந்து தீர்க்க வச்சுட்ருக்காரு. ஏன்னா திரும்ப திரும்ப என்ன விஷயம்னா, இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ டாஸ்கில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் கொண்டாடும் பிக் பாஸாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிபியில் இந்த வாட்டி நம்மளோட நிக்சன் கிட்ட வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காம் அப்படின்னு தான் சொல்லணும். பாரா நிக்சன் கிட்டலாம் கேள்வி கேட்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. பொறுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட அப்பா நிக்சன் கிட்ட நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த கள்ளிப்பால் அப்படின்ற மேட்ரை எங்கள் பொண்ணு மேலே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம், அது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிக்சன் அவங்க அப்பா அவங்களோட ஆதங்கத்தை நம்மளோட பொண்ணு மேலே சொன்னதை அவங்களோட அந்த நிக்சன் கிட்ட கேட்டு போயிருந்தார். அதை வந்து கமல் சார், என்ன ஆச்சு நிக்சன், யாரை நீங்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க, யாரை வேணாலும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். அதுக்கு நம்ம கமல் சார் கிட்டேருந்து நம்மளோட நிக்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் அது வந்து ஒரு ராங்காக ப்ரொஜெக்ட் ஆக வேண்டிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து உட்காந்து நான் விசித்திரமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ரவீனாவை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இவ்வளோ கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. பட் அங்கேருந்து டக்குன்னு கிராஸ் ஆகும்போது அர்ச்சனா வந்துட்டாங்க. அது அர்ச்சனாவை சொன்னதாக மாறிடுச்சு. அவங்க அப்பா சொல்லும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, யாரை சொன்னேன்னு தெரியலையே, கண்டிப்பாக அர்ச்சனாக்காவை சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்தான், அவங்ககிட்ட நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு ராங்காக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி. பட் நாங்கள் அப்பா கிட்டே நான் சாரி கேட்டுட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி நம்ம நிக்சன் கமல்ஹாசன் சார் கிட்ட வந்து அறிவுரைகளை கூறினார். இது கமல்ஹாசன் சார் கிட்ட என்ன தரக்குள்ளான பதில்கள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நிக்சன், இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அர்ச்சனாவை சொல்லலை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஏன் ரவீனாவை சொன்னீங்க, அது அர்ச்சனாவோ ரவீனாவோ அது மேட்ரு கிடையாது. ஒரு பெண் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கணும்? இது அர்ச்சனாவை சொல்லலை அப்படின்றதுனால இது வந்து ஒரு நார்மலைஸான விஷயமா கிடையாது. ரவீனாவும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணையும் பார்த்து நீங்கள் எப்படி கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 90s 80ஸில் இருந்த ஒரு மூட நம்பிக்கைகளாக தான் மட்டுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு நாடே எவ்வளோ போராடினாங்க, மக்கள் எவ்வளோ இறங்கி போராடினாங்க, அதை மக்கள்கிட்டேருந்து காப்பாற்ற நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. அதை நீங்கள் திரும்ப ஈஸியாக வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னும் போது அது ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ மக்கள் அந்த மாதிரி கிடையாது, நிறைய திருந்திட்டாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் மறுபடியும் அதை வந்து திரும்ப சொல்லாமல் இருந்தாலே மக்களுக்கு அது ஞாபகம் இருக்காதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சார் மறுபடியும் அவரோட எப்பயும் போல் அவரோட பாணியில் நிக்சனை வந்து ரோஸ் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நிக்சனுமே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமேல் வந்து இந்த வீட்டில் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கள், ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்க, இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுக்க வச்சிடாதீங்க நிக்சன் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு அட்வைசஸ்லாம் போயிருக்கு. ஸோ நிக்சன் கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அர்ச்சனாவை சொன்னீங்களோ இல்லை ரவீனாவை சொன்னீங்களோ அந்த வார்த்தை தப்பு, அந்த வீட்டில் ஒழிக்கக்கூடாது திரும்ப அப்படின்ற மாதிரியும் லாஸ் அண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் யோசனை பண்ணி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.